உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் இங்க கார்த்தி யாரு? என் பையன் தான். ஏய் அது வாங்க. ரேணு அது என்னன்னு போய் பாரு. சார் கொரியர் வந்திருக்கு. ஏன்பா வேளா? ஒரு சைன் போடுங்க சார். என்னண்ணா இது? தெரியல, இரு பாக்குறேன். ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. டேய் என்னடா ஆச்சு? டேய் கார்த்தி, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? என்ன? ஏய் என்னடி எழுதிருக்கு இதுல? நீ இப்படி முழிக்கிற? மா, அண்ணனை வேலையில இருந்து தூக்கிட்டாங்களாமா அம்மா. போலீஸ்ல அரெஸ்ட் ஆனதுனால அவங்க கம்பெனி ரூல்ஸ் படி அவனுக்கு இனிமே அங்க வேலை இல்லையா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. முதல்ல மானம் போச்சு, மரியாதை போச்சு, இப்ப என் புள்ளியோட வேலையும் போச்சு. ஐயோ கடவுளே, எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இருந்தோமே. என்னைக்கு இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேச ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து என் குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. டேய் கார்த்தி, எனக்கு நல்லா தெரியும்டா, இவங்கதான் உன் கம்பெனில சொல்லி உன் வேலையை போக வச்சிருப்பாங்க. இந்த குடும்பத்தை மட்டும் மன்னிக்கவே கூடாதுடா. டேய் கார்த்தி, சத்தியமா நாங்க இதை பண்ணலடா. உங்க அம்மா அபாண்டமா எங்க மேல பழி போடுறாங்க. நிறுத்துடா. நானும் எவ்வளவு தான் பொறுத்து போறது? என் தங்கச்சி ஏமாத்தின, ஆனந்திய டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி என் மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புன. இப்போ உன்னால என் வேலையும் போயிடுச்சுடா. டேய், லவ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும் தான்டா சொல்லுவாங்க. ஆனா என் லைஃப்ல மட்டும் ஏன்டா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஏன்டா இவள லவ் பண்ணணும்னு நினைச்சு டெய்லி நொந்து நொந்து செத்துக்கிட்டு இருக்கேன்டா. டேய், ஏன்டா உன் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நாங்க என்னடா? இப்ப சொன்னியே இதுதான்டா கரெக்ட். இப்பதான்டா யோசிச்சு தெளிவா பேசிருக்க. இந்த குடும்பத்தோட சகவாசமே நமக்கு வேண்டாம். இன்னையோட முடிச்சுப்போ எல்லாத்தையும். டேய் கார்த்தி, நீ ஏன்டா கவலைப்படுற? வேலை போனா போயிட்டு போகுதுடா. டேய் நம்ம கிட்ட பணம் காசா இல்ல. டேய் உங்க அப்பன் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத. என் புள்ள மேல கேஸ் போட பாத்தீங்க, எதுவும் நடக்கல. இப்ப அவனுக்கு வேலையை போக வச்சு உங்க வழிக்கு கொண்டு வரலான்னு பாக்குறீங்களா? இப்ப சொல்றேன், வேலையே இல்லனாலும் என் பிள்ளைக்கு சொத்து இருக்கு. அந்த சொத்துக்காகவே அவனுக்கு பொண்ணு கொடுக்க 100 பேர் வருவாங்க. ஆனா உன் பொண்ணை கட்டிக்க ஒருத்தன் கூட வரமாட்டான். நாளைக்கே உங்களை விட வசதியான இடமா அழகான பொண்ணா பார்த்து என் பையனுக்கு நிச்சயம் பண்ணி காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த பஞ்சவர்ணம் யாருன்னு. டேய் என்னடா கார்த்தி இதெல்லாம்? கார்த்தி, நீ கவலைப்படாம வாடா, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாமா. வெறும் பயிலுக்கு வீரப்ப பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.